வந்துருச்சா? இப்போ நான் அவல் உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து வானல் அடுப்பில் வச்சுட்டேன். அது காயிட்டும். அதுக்குள்ளாரி என்னென்ன அதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். அவல் ஊற வச்சுருக்கேன். அவலை வந்து நல்லா ஒரு 4 தடவை கழுவி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு அந்த அவலுக்கு மேலே இவ்வளோ 1 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டா நல்லா இது மாதிரி அவல் உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைக்கொட்டை, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் கொண்டக்கடலை சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தழை இல்லாததுனால நான் போடலை. இப்போ இதை தாளிக்கணும். ஒரு 10 எண்ணெய், அதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வரன்னு அப்படியே பிசுக்குன்னு ஒட்டிக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் ஊற்றணும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நான் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைக்கொட்டை இதை போடுறேன். முதல்ல பொரியிட்டு, இது எல்லாமே பொரியிட்டு. இது ஒரு 1 மணி நேரத்திலேயே செய்துடலாம். வெங்காயமெல்லாம் இது மிளகா வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையை போடணும். இதில் வந்து இந்த அவலை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு தூள் உப்பு போட்டு ஊற வச்சிடணும். இவ்வளோ தூரத்துக்கு வந்து 1 இன்ச்சு அளவுக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி ஊற வச்சிடணும். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த அவலை எடுத்து கொட்டிடலாம். கொட்டி கிண்டி கிளறலாம். இது பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ தேங்காயும் அந்த சுண்டல், கொண்டக்கடலை சுண்டலையும் இதோட போட்டுடலாம். போட்டு கலந்துக்கலாம். பாருங்க, அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா பலன்னு இருக்கு. வேணும்னா நீங்கள் இதுலேயே வந்து 2 கேரட் கூட அரிஞ்சு போட்டுக்கலாம். கேரட், நூக்கல், முட்டைக்கோஸ் எல்லாமே தாளிக்கிறப்ப இது கூடவே நீங்கள் கலந்து போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சுண்டல் மாத்திரம் தான் போட்டிருக்கேன். பாருங்க, அவல் உப்புமா ரெடி. சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும்.